45 அதிகாரம் 5:6. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அல்லேலூயா. வாசிப்பது பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம யோசேப்பை குறித்து இந்த காரியங்கள் போட்டிருக்கு. யோசேப்புடைய வளர்ப்புலாம் உங்களுக்கு தெரியும். அவங்க அண்ணன் தம்பிகளோட என்ன செஞ்சாங்க, 12 பேர். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த யோசேப்பு வந்து ரொம்ப யாக்கோபுக்கு பிரியமா இருந்ததுனால என்ன பண்றாங்க, அவங்க வந்து யோசேப்பா கொன்று போடும்படி அவங்களுடைய சகோதரர்கள் என்ன திட்டம் பண்ணி அவங்க குழியில் இறக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதில் வந்து அவங்களோட சகோதரர்களோட ஆலோசனை கொடுத்ததுனால அவங்களை எகிப்தியர்களுக்கு என்ன செய்யறாங்க, அடிமையா விட்டு போட்டுறாங்க. இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது எல்லாமே தேவனுடைய திட்டம் தான். இது எல்லாமே ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும், நம்ம யோசேப்பா கொண்டு போட்டாலோ இல்லை நம்ம வந்து அடிக்க ஏதாவது வித்துட்டாலோ அப்பா வந்து என்ன செய்ய ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுவாரு அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் என்னதுன்னா அவங்களுக்குள்ள என்னது தேவனுடைய திட்டம் நிறைவேறணும்னா என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க வந்து அதே மாதிரி அவனை கொண்டு போடாம அவன் குழியிலிருந்து ஏற்றி அந்த அடிமையை விட்டு போடுறாங்க. அவனும் அந்த அடிமையா போனது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கான். அவன் ஆண்டவருக்கு பிரியமா இருந்து எந்தவித பாவமான காரியங்களையும் ஈடுபடாம இந்த போதிப்பவர்களை கூட அவனுக்கு எத்தனையோ அவன் வேலை செஞ்சாலும் அவன் வந்து ஆண்டவருக்கு உண்மையா இருந்ததுனால ஆண்டவர் அவரோட திட்டத்தை அவங்க திட்டம்னா அந்த எகிப்து தேசம் முழுக்க அவனோட அதிகாரியா மாற்றணும். அதான் அவருடைய திட்டம். ஏன்னா அந்த 7 வருஷம் பஞ்சத்துல அவனுடைய குடும்பங்களை என்ன செய்யணும்னா எப்படியா இருந்தாலும் அந்த பஞ்சத்துக்கு தப்பி வைக்கப்படணும். எகிப்துல வந்து ஆயிரம் வளர்ந்துக்காக ஆண்டவர் முன்னபடியே போட்ட யோசிப்பு கொடுத்த திட்டங்கள் வந்து அது நிறைவேறதுக்காக தான் என்ன செஞ்சாங்க, அது உண்மை ஒன்னா அவன் அடிமையா விட்டப்படுறான். அப்புறம் போத்திபார் வீட்டில் இருக்கான். என்னன்னா அவன் வந்து அவனுக்கு உண்டான எல்லா வேலையிலும் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான். அது போலதான் நாமும் ஆண்டவர் நமக்கும் இதே யோசிப்புக்கு கொடுத்த மாதிரி நமக்கும் ஒரு திட்டங்களை வச்சிருப்பாரு. அந்த திட்டங்களை கெடுத்து போவதற்கு பிசாசானவன் நிறைய பிளான் பண்ணுவான். பிசாசானவன் வந்து அந்த திட்டத்தை வந்து எப்படியாவது நம்ம வந்து ஆண்டவர்கள் இருக்கக்கூடாதுக்காக நிறைய தடையை கொடுப்பான். நிறைய பிரச்சனைகள் நிறைய மதுகளெல்லாம் கொடுப்பான். பிரச்சனை மாதிரி நிறைய வெளியிட்ட சூழ்நிலைகள்லாம் நமக்கு வரும்போது என்னன்னா நம்ம அந்த சூழ்நிலையை பார்த்து இந்த பிரச்சனையை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படியே மயங்கி என்ன செய்யக்கூடாது, அப்படியே தாங்கி அப்படியே நின்றக்கூடாது. நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் வேதம் நீதிமான் விழுந்தாலும் 7 தரம் விழுந்தாலும் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள நம்ம உறுதியா இருக்கும்போது எத்தனை தடவை நம்ம விழுந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சோர்வுகள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள என்ன செய்யணும்னா பக்தி வைராக்கியமா இருக்கணும். யோசிக்கக்கூடிய காரியங்கள்லாம் நம்ம வந்து வேதத்துல பார்த்துருப்போம். அவன் அவ்வளோ பாடுகள். நான் ஒரு அடிமைனா இப்படின்னா அந்த காலத்துல ரொம்ப வேலை வந்தாங்க. அவன் வந்து சரியா சாப்பிட முடியாது, சரியா தூங்க முடியாது. அவனுடைய வேலையை அவன் சரியா செய்யணும். ரொம்ப என்ன செய்வான், கொடுமைப்படுத்தி தண்ணி எடுக்கிறதா இருந்தாலும், காட்டு வேலை பார்க்கறதா இருந்தாலும், விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் அவனுடைய வேலையை அவன் முடிச்சு தீர வரையும் அவனை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை கூட என்ன செஞ்சான், ஆண்டவரா எப்பயுமே இல்லை, எப்பொழுதுமே ஆண்டவர் தான் உறுதியாப்பட்டிருந்தான். இப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவன் போதிப்பாரோட மனைவி என்ன செஞ்சாங்க, அவன் வந்து தவறாக நடக்கும்போது கூட என்ன பண்ணாலும் அந்த பாவத்தை உதவி திட்டி விட்டு அவன் ஆடையை அவங்க விட்டு ஓடி போயிட்டான். அப்பேற்பட்ட சூழ்நிலை கூட அவன் வந்து ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான். இதுல என்ன காரணம்னா இது போலதான் அவன் வந்து ஏதாவது ஒரு விதத்துல அவன் பாவம் செய்திருந்தாலோ அவன் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் தேவனுடைய திட்டங்கள் நடக்காம போயிருக்கும். தேவன் அவன் திட்டங்கள் என்னது, ஒரு 7 வருஷம் பஞ்சம் வரும். எகிப்து தேசத்துல பஞ்சம் வந்துச்சுன்னா அந்த பஞ்சத்தை வந்து யோசிப்பு மூலம் தான் அந்த எகிப்து தேசத்துல சுற்றி இருந்த எல்லாருக்குமே அவங்களோட தகப்பன் சகோதரர் எல்லாமே வந்து அந்த பஞ்சத்தை வந்து ஆகாரம் வாங்குறானா. இதுக்கு எல்லாமே அவன் வந்து ஆண்டவர் மேல வந்து ஆண்டவருக்கு பிரியமா இருந்தான். எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ காரியங்கள் வந்தாலும் அவன் எத்தனை தடைகள் வந்தாலும் தடைகள்லாம் தயங்கி நிற்காம அவன் முன்னேறி போய் ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததுனால அவன் உண்மை ஒண்ணா அவன் ஆசீர்வதிக்காங்க. அடிமையா இருந்தா அப்ப அவங்க வேலை செய்வா நீங்க அதிகாரியா போட்டாங்க. அப்புறம் பார்வன் அவன் வீட்டுல மனைவியை தவிர இது எல்லாத்தையும் ஆண்டவர் அளவுக்கு அவனுக்கு பவர் கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு வந்து என்ன செய்யணும், ஞானமாய் நடக்கிறான். அது காரணம் என்னன்னா அவன் ஆண்டவருக்கு உண்மையா இருந்து ஆண்டவருக்குள்ள காரியங்கள் எல்லாத்துலயும் அவன் வந்து பக்தி வேலை காட்டினால தேவன் வந்து யோசிப்பு கொடுத்த திட்டங்கள்
அப்படியே நிறைவேறுது. அவங்களோட சகோதரர்கள் என்ன பண்றாங்க, அப்பயும் கூட வந்து பாத்தீங்கன்னா தாகரவங்க என்ன பண்றாங்க, அப்பயும் கூட அவங்களுக்குள்ள அந்த பழைய சுபாவங்கள், இந்த பழைய வந்து அந்த ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்குறது, ஒருத்தர் எதிர்த்து பேசுறது, கோவப்படுறது, இந்த மாதிரி சுபாவங்கள்லாம் அவங்க அப்படியே இருந்துச்சு. அதை கூட என்ன செஞ்சாங்க வந்து ஒரு சகோதரனை பிடிச்சி சிமியன் ஒருத்தர் பிடிச்சி என்ன பண்றாங்க, காவல்துறையில போட்டு உங்களுடைய இளைய தம்பியை கூட்டு வா, அப்புறம் தான் நீங்க சொல்றது உண்மையா காதுக்கு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சு போறாங்க. அவனும் பயப்படுறான், அவன் தூக்கி ஜெயில போறாங்க, அவன் பயப்படுறான். இருந்தாலும் என்னன்னா அவங்க வந்து இன்னும் அந்த ஒரு ஒற்றுமை இல்லாம இருந்துச்சு. அதனாலதான் அவன் என்ன பண்ணா, அவன் வந்து ஆகாரம் கொடுத்து அவன் அனுப்பிச்சு விடுறான். அப்படிங்கும்போது மறுபடியும் அவன் வந்து அவனை சகோதரனை கூட்டு வர்றாங்க, அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க. அவன் வந்து என்னன்னா ஆண்டவர் யோசிக்கக்கூடிய அவனுக்கு கொடுத்த திட்டங்கள் நேர்த்தியாய் நிறைவேற வரைக்கும் என்ன செஞ்சான், அவன் வந்து ஆண்டவருக்கு பிரியமா இருந்தான். இதனால எகிப்து தேசம் முழுக்க அந்த பஞ்சத்திலிருந்து எகிப்து தேசமும் ரசிக்கப்பட்டாங்க. சுற்றி இருக்கிற தேசத்தில் உள்ளவங்களாம் என்ன செஞ்சாங்க, பணம் பொருள்லாம் கொடுத்து ஆகாரத்தை வாங்கினாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை யோசிச்சு வச்சிருந்தாரு, ஒரு பெரிய அதிகாரியாய் மாற்றிருந்தாரு. அதனால நல்ல ஒரு ஆகாரம் கிடைச்சி, அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம்லாம் கிடைச்சிருந்த காரணம் என்னன்னா, அவன் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தேவனை விட்டு பிரியாத ஒரு மனுஷனா இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. வந்து ஆதியாகமம் 49:23 அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபினுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தானங்களினாலும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து யாக்கோபு குறிச்சிட்டான காரியங்கள் என்னன்னா, ஈசாக்கு வந்து கற்பதியாகி 2 பேர் பிறக்கிறாங்க. அவங்க வந்து என்ன, ஆண்டவர் வந்து ஒரு திட்டம் சொல்றாரு. அவன் என்ன திட்டம் சொல்றாருன்னா, இளையவனை மூத்தவன் சேவிப்பான் அப்படின்னு சொல்றாரு. அந்த உனக்குள்ள 2 வகையான ஜாதிகள் உருவாகுவாங்க. அதுல வந்து அந்த இளைய ஜாதி என்ன செய்யும், அவன் வந்து பலத்திருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னப்படியே ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, திட்டம் வந்து சொல்றாரு. நம்முடைய ஜீவித்தை கூட பார்க்கும்போது நமக்குன்னு ஆண்டவருடைய திட்டங்களை வந்து என்ன செய்வான், பிசாசானவன் நம்ம திட்டத்திலிருந்து வழி விலகி போறதுக்கு அவன் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு வகையான என்ன செய்வான், நம்ம வந்து ஒரு காரியங்களை கொடுத்து ஏதாவது ஒரு பாவத்தை நம்ம விழுங்கும்போது பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டம் நிறைவேறாம போயிடும் அப்படின்னு தான் அவன் பிளான் பண்ணான். அப்படிங்கும்போது பார்க்கும்போது என்ன செய்யறான், வந்து யாக்கோப்பு தான் பெரியவனா இருக்கனால யாக்கோப்பு மேலதான் பிசாசோடைய கண்ணு அதிகமா இருந்துச்சு. ஏசாவா கண்டுக்காம விட்டாங்க. அப்படிங்கும்போது யாக்கோப்பும் அவனுடைய எல்லா காரியங்களையும் என்ன செய்யறான், அவன் வந்து ஆண்டவருக்கு வந்து உண்மையா இருக்கான். இருந்தாலும் அவனுடைய ஆரம்ப காலத்திலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் செய்யறான். என்ன செய்யறான்னா, அவன் வந்து என்ன செய்யறான், கூலுக்காக அவனை வாங்கிடுறான். அதெல்லாம் வந்து ஒரு அதான் அவன் வந்து இஸ்ரவேலா மாறதுக்கு முன்னாடி அவன் யாக்கோபா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கூலுக்காக புத்திரத்தை வாங்கிடுறான். அப்படி என்ன செய்யறான், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வந்து ஏமாத்தி, நான் தான் ஏன் சொல்லி ஏமாத்தி என்ன பண்ணிடுறான், அவனோட ஆசீர்வாதம்லாம் வாங்கிடலாம். இப்படி இருக்கும்போது என்ன பண்றான், ஆண்டவருடைய போராடி அவன் வந்து என்ன செய்யறான், அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவர் வந்து பேர் என்னன்னு கேட்கிறாரு, யாக்கோபு சொல்றாரு. இன்னொரு பேரு யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல் எனப்படுவா. ஏன்னா வந்து வேதவாக்கியத்துல இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அப்படிங்கும்போது அவன் வந்து என்ன செய்யறான், பிசாசானவன் எப்படியாவது வந்து ஆசீர்வாதத்தை கெடுத்து போகணும்னு சொல்லி அவன் எத்தனையோ காரியங்கள்லாம் அவன் பண்றான். இருந்தாலும் வந்து என்ன செய்ய, ஆண்டவர் அவனுக்கு யாக்கோபுக்கு என்ன திட்டம் வச்சிருந்தாரோ அந்த திட்டம் நிறைவேறதுக்கு வந்து அவன் வந்து என்ன செய்யான், உறுதியா இருந்தான். அதனால வந்து அவன் வேதவசனம் போல இளையவனை மூத்தவன் சேவிப்பானிங்கிறது போல யாக்கோபு என்ன பண்ணான், அந்த ஆண்டோட திட்டத்தின்படி அவன் நடந்து அவன் வழியாக தான் என்ன பண்றான், பன்னெண்டு கோத்திரங்கள் வருது, பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வந்து அவனால தான் இது பண்றாங்க. ஆனா நம்மளுடைய வேத பிரமாணத்தைப்படி பார்க்கும்போது அந்த மூத்தவனுக்கு தான் என்ன செய்ய எல்லாத்தையும் அதிகாரம் இருக்கும், எல்லாருமே அதிகமாக அதிகாரம் இருக்கும். இந்த சிஸ்டத்துல பார்க்கறது அதான். அப்படிங்கும்போது அந்த மூத்தவனுக்குரிய ஆசீர்வாதத்தையும் யாக்கோபு என்ன செஞ்சான், அவன் வாங்கிடுறான்.
அதே மாதிரி அவன் யாக்கோபுடைய காரியங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபன் மேலே எந்த ஒரு பிரியமும் கிடையாது. அவன் வந்து என்ன, நான் யாக்கோபு மேலே தான் யோசிப்பு மேலே தான் ரொம்ப பாசமாகவும் ரொம்ப பிரியமாக இருப்பான். அப்படிங்கும்போது ஆண்டோடைய திட்டங்கள் எப்படியோ அதை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோட என்ன திட்டங்கள் வச்சிருக்காரோ அது அப்படியே தான் நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர் 8:20 அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கொள்கிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிவிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கொள்வதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்றாரு, நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தீர்மானம் இருக்கும். அந்த தீர்மானத்தின்படி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பிரியமாய் நம்ம வந்து ஜீவிக்கிறோம். உள்ள காலத்துல பார்த்து என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வழி வந்து வச்சுக்கிடுவாங்க. கேட்பா என்னது வேதத்தின்படி நம்ம வந்து வேதத்தின்படி பார்க்கும்போது அதெல்லாம் பெரிய தவறா இருக்கும். ஆண்டவர் நமக்குன்னு ஒரு வழியை ஆயத்தப்படுத்திருக்காரு. இடுக்கமான வாசல் வழியே இப்படி விஷயங்கள் அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சின்ன என்ன செய்வான், சின்ன ஒரு சதுவில் போனா கஷ்டமா தான் இருக்கும். இது விசாலமான வழியில போனா என்ன செய்வான், ஜாலியா போகலாம். நம்ம பைபாஸ்ல போறதுக்கும் சின்ன இந்த ரோட்ல போறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதனால நம்ம கிறிஸ்துவ ஜீவியத்துல வந்து நம்முடைய வழி எப்பயுமே ஆண்டவருக்கு பிரியமான வழியை நம்ம இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருந்த திட்டங்கள், நம்ம குறிச்சு வச்சிருந்த நோக்கங்கள் எல்லாம் நம்மளுடைய ஜீவியத்துல நம்மளோட வாழ்க்கையில அப்படியே நடக்கும். நமக்கு ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, நம்ம குடும்பத்துக்கு ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, நம்ம பிள்ளைகளுக்கும் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, நம்ம ஊழியத்துக்கும் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. ஆண்டவர் என்னென்ன திட்டங்கள் வச்சிருப்பாரோ அந்த திட்டத்தின்படி நம்ம நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்துல நம்முடைய வீட்டுல எப்பயுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 18:29 வாசிங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து கொள்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றப்பாங்க, உம்மாலே நான் சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமா, பிசாசானவன் நமக்கு எத்தனை தடைகள் கொடுத்தாலும் மதில் போல எத்தனையோ எரிக்கப்பட்டை போல எத்தனையோ மதில் நமக்கு கொடுத்தாலும் அதை தாண்டணும்னா அதை யாரால முடியும், நம்மளால முடியுமா? நம்மளால ஒரு முதல்ல எரிக்கப்பட்டை தாண்ட முடியுமா, ஒரு முதல்ல தாண்ட முடியுமா? நம்மளால ஆண்டவரால் தான் எல்லாமே முடியும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பிரச்சனையிலிருந்தும் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். எல்லா பிரச்சனையிலிருந்து நம்ம விடுதலை ஆகலாம். நம்ம ஆரம்ப காலத்தில் பார்த்துருப்போம், ஆண்டவர் வந்து ஜனங்கள் பாவம் அதிகமாக செய்யறாங்க சொல்லி என்ன சொல்ற, நோவா காலத்துல ஜலப்பிரவாயத்தினால ஜனங்களை அடிச்சு போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் என்ன பண்றாங்க, எல்லாரும் ஒன்று கூடி என்ன செய்யறாங்கன்னா ஆண்டவர் வந்து பழகி பெருகி சொன்னதுனால அவங்க எல்லாம் ஒரு பிளான் பண்றாங்க. பாபிலோன் கோபுரம் சொல்லி என்ன செய்யறாங்க, நம்ம கெட்டதுக்கு ஒரு பிளான் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த வான அளவுக்கு உயர்ற மாதிரி நம்ம ஒரு பெரிய கோபுரம் கட்டிட்டு நம்ம அதை வந்து என்ன செய்யறோம், அதை கட்டி நம்ம வந்து வாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே அவங்க வந்து ஒரு பெரிய பிளான் பண்றாங்க. ஆனா அது வந்து அந்த திட்டம் வந்து ஆண்டவருக்கு பிரியவே இல்லை. ஆனா அவங்க சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் பார்க்கும்போது நல்ல காரியமா தான் இருக்கும். பாத்தீங்க, ஆதியாகமம் 11:4. பின்னும் அவர்கள் நம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இன்னும் அவர்கள் நாம் பூமியின் மீது சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். எதனால பாத்தீங்கன்னா பிசாசானது நம்முடைய பெருக்கத்துக்காக அவன் ரொம்ப கவனமா இருப்பான். நம்ம வந்து நல்ல ஒரு ஆண்டவருடைய கூட நம்ம வந்து வேத வாசிக்கிறதா இருந்தாலும் ஜெபம் பண்றதா இருந்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கிறதா இருந்தாலும் ஏதாவது அது வந்து என்ன செய்வான், ஏதாவது தடைகளை கொடுப்பான். அது போல ஜனங்கள் என்ன பண்றாங்க, அங்கேயே அவங்க இருக்கணும், ஒரு பெரிய கோவில் எடுத்து அவங்களே பிளான் பண்றாங்க. ஆனா வந்து நம்ம வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த தேவனுக்கு ஒரு பிரியமில்லாத ஒரு காரியமா இருந்துச்சு. அதனால என்ன பண்றது, ஆண்டவர் வந்து அவங்களுடைய பாசையெல்லாம் எல்லாத்தையும் மாற்றி போடுறாங்க. அதே வாசிங்க, எங்க வாசிங்க 9:4. அப்பொழுது கர்த்தர் இந்த ஜனங்கள் ஒரே கூடாரமாய் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷை இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்போது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள்.
பாஷை நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர் பாஷையை நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே அவர்களை அவரிடத்திலிருந்து பூமி மீது எங்கும் சிதறி போக பண்ணினார். அப்போது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷைகளை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பெயர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீது எங்கும் சிதறி போக பண்ணினார். பாபேல் காரியங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணா அந்த இடத்துக்கு பாபேல் வச்சிருக்காங்க. அதாவது ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டங்கள் வச்சிருப்பாரு. நம்ம வந்து நல்லா ஆண்டவரை வரணும், பெருகணும், பலிக்கு பெருகணும். ஏன்னா நம்ம ஆதாமுடைய காலத்துல பார்த்தோம், ஆதாம் உருவாக்கம் என்ன சொன்னாரு, நீங்க வந்து பலிக்கு பெருகணும்னு தான் சொன்னாரு. இருந்தாலும் அவங்க வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அந்த பாவத்தை செஞ்சதுனால என்ன பண்ணாங்க, இந்த ஏதன் தோட்டத்தை விட்டு அவங்க வெளியே வந்தாங்க. வந்து அவங்களுடைய ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வேறு துறையினால வேலை செஞ்சு அவங்க சம்பாதிக்க சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அது போலதான் இவங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் ஒரு பெரிய நகரத்தை கட்டுவோம்னு சொல்லி அவங்க பிளான் பண்றாங்க. ஆனா அவங்களுடைய பிளான் என்ன, நம்ம நினைச்சோம்னா யாரு தலைவர முடியாத நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவருடைய சித்தம் என்னமோ அதுபடிதான் நடக்கும். ஆண்டவர் வந்து அவன் இறங்கி வந்து அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய பாஷைகள் எல்லாத்தையும் தாறுமாறாக்குனால அவங்க அந்த இடத்த விட்டு சிதறி போனார்கள். ஏன்னா சிதறி போனதுனாலதான் நிறைய ஜனங்கள் நிறைய அவரால் என்ன செய்ய ஆண்டவர்களை நல்லா பள்ளிக்கு பெருக முடிச்சு. அவங்க ஒரே இடத்துல வந்ததுனால பிசாசம் திட்டம் ஒரே இடத்துல வச்சிருக்கணும், அவங்க பழுவக்கூடாது, பெருகக்கூடாது, வளரக்கூடாது அப்படின்னா பிசாசம் திட்டம் பண்ணா. ஆனா ஆண்டவர் வந்து பாஷையை மாத்துறதுனால அந்த இடம் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து இந்த கோவில் இடத்துல அவங்க வந்து மாறிட்டு இருக்காங்க. ரெண்டாவது தானியேல் 3ஆம் அதிகாரம் 8 வாசி. தாழ விழுந்து அதை பணிந்து 3ஆம் அதிகாரம் 23. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்னியிலே போடுகிறோம் என்றார். அவர்கள் ராஜா பிரதிபலமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவே உலாவுவதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். அந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் அவங்களும் திட்டம் வச்சிருக்காரு. அவங்களுக்கு வந்து சப்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அவங்களுக்கு வந்து ஆண்டவரும் திட்டம் வச்சிருக்காங்க. அது 1ஆம் வசனம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிறையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். இதுல என்ன செய்வாங்க, அந்த பொற்சிலையை வந்து 60 முழ நீளமும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணிவிட்டு அந்த சிலையை வணங்காதவங்க யாரா இருந்தாலும் அக்னி ஜுவாலையில போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. ஆனா வந்து இவங்க 3 பேர் என்ன செய்றாங்க, ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியமா இருக்காங்க. நம்மளா இருந்தா மற்றவங்க யாரா இருந்தாலும் என்ன செய்யணும், அக்னி ஜுவாலை போட்டா உயிருக்கு பயந்துட்டு வணங்கிடுவாங்க. அப்படிதான் எல்லாரும் வணங்கிருக்காங்க. ஏன்னா அவங்க இருந்த சூழ்நிலை கூட நிறைய ஆண்டவருக்கு பிரியமானவங்க கூட நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்படி என்ன அவங்க உயிருக்கு பயந்து கூட அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, வணங்கி போனாலும். இவங்க வந்து என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காம போனாலும் பரவாயில்ல, நாங்கள் அந்த பொற்சிலையை வணங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானமா இருந்தாங்க. தீர்மானம் இருந்ததுனாலதான் அவங்க அக்னி ஜுவாலையில போட்டாலும் அவங்க என்ன செஞ்சார், ஆண்டவர் வந்து அவங்க முடிச்சு முடி கூட என்ன செய்யல கருகவே இல்லை. அது வந்து ஆண்டவர் அவரோடு உலாவினால்தான் அந்த வேலை நம்ம வந்து பார்க்கிறோம். இது போல நமக்குன்னு ஆண்டவர் கொடுத்த திட்டங்களை வந்து விசுவாசம் எவ்வளவு தடைகள் கொடுத்தாலும், எவ்வளவு பெரிய மதுரை கொடுத்தாலும், அந்த தாவீது சொன்ன போல மாலை நான் சேனைக்குள் பாருவேன், மாலை நான் ஒரு மதுரை தாண்டுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லா சூழ்நிலைக்கும்
ஆண்டவரை நமக்கு முன்ன நிப்பாட்டி ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஆண்டவர் நம்மளை வந்து எல்லா பிரச்சனைகளும் நம்ம விலகி பாதுகாப்பா நம்மளை வந்து ஆசீர்வதிக்கலாம். அதனால நம்ம வந்து ஆண்டவர் நமக்குன்னு என்ன திட்டம் கொடுத்துருக்காரோ அதுக்கு இன்னும் முழுசா நம்ம வந்து ஆண்டவர் சொந்தத்தில் ஒப்பு கொடுக்கணும். எப்படி நம்ம வந்து யோசிப்பை பார்த்த யோசிப்போட காரியங்கள்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்க யோசிப்பு போல ரொம்ப ஒரு பாடுகள்லாம் பட்டவங்க யாருக்க முடியாது. அவங்க அடிப்படை இருந்தாலும் ஆண்டோட திட்டம் அவனுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறிச்சு. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்குன்னு கொடுத்த திட்டங்கள் வந்து நிறைய இருக்கும். நமக்கு ஒரு திட்டம் கொடுத்துருப்பாரு, குடும்பத்துக்கு ஒரு திட்டம் கொடுத்துருப்பாரு. அந்த திட்டத்தை வந்து முழுசா நம்ம நிறைவேறணும்னா நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். சாசனம் எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் எவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும் நம்ம என்ன செய்ய தயங்கி அப்படியே நம்ம விட்டுக்கூடாது. இவ்வளவு பாடம் இருக்கு, கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்குன்னு கொடுத்த ஊழியமா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் நம்ம வந்து யோசிப்பு போல நம்ம சாத்திர பேச ஆகிறது போல நம்ம வந்து பக்தி வைராக்கி காட்டும்போது நிச்சயம் ஆண்டவர் நம்மளே ஆசிரியப்பா, நம்ம குடும்பத்தை ஆசிரியப்பா. தேவன் நமக்குன்னு வச்ச திட்டங்கள் கண்டிப்பா நிறைவேறும். நம்ம வந்து தேவன் நம்மளோட திட்டங்கள் நிறைவேறாம போச்சுன்னா அதை விட ஒரு பரிதாபம் எதுவுமே இருக்காது. அதனால எந்த ஒரு சூழ்நிலை நம்ம பின்வாங்காம விசுவாசம் எதிர்த்து நின்று நம்ம ஆண்டவர் நம்ம கொடுத்த திட்டங்கள் நம்ம நிறைவேற்றும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் அது வந்து ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம்.